Good evening, children. 9th standard science fluids அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்துட்டு ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ். ஓகே, ஸோ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு எதுல வந்து நம்ம லிக்விட் ப்ரெஷர் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி திரவ அழுத்தத்தை எந்தெந்த காரணிகள் நிர்ணயிக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் ப்ரெஷர் இன் லிக்விட் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்த். டெப்த் அப்படின்னா ஆழம், திரவத்தினுடைய அடர்த்தி, அண்ட் தென் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது எல்லாம் தான் இந்த நம்மளுடைய திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணிகள். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சரி, ஒரு 2 ஜிகே கொஸ்டின் தான் கேட்க போறேன். உங்களுக்கு யாருக்காவது அதனுடைய ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா யூ ப்ளீஸ் இன்ஃபார்ம் மீ. நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு இப்ப ஜென்ரலா லெசன் நடத்தும் போது கொஸ்டின் கேட்டா நீங்க பண்றீங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு சில டயத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பொது அறிவு வினா அப்படிங்கறதையும் கேட்கிறோம். ஸோ அதுக்கு உண்டானது நீங்க நிறைய எல்லா வகையான டாக்டர்ஸ்ட போனாலே என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய ஹெல்த்தை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதை தான் எடுத்துக்கணும்பாங்க. ஏன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும்னு நம்மள வந்து அட்வைஸ் பண்றாங்க? அதுல இருக்கக்கூடியது வைட்டமின் சத்து இல்லைங்களா? விட்டமின்ஸ்னு சொல்றோம்ல, இந்த சத்துகள் என்பது நம்முடைய உடலுக்கு ரொம்ப அவசியம் சரிங்களா? உடல் வளர்ச்சிக்கு, இதுக்கெல்லாம் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ சிட்ரிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஜென்ரலா ஆரஞ்சு பழம், லெமன், இதுல எல்லாம் என்ன வைட்டமின் இருக்கு? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்னென்ன இருக்கு நமக்கு? வைட்டமின் ஏ, பி, சி அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ என்ன வைட்டமின் நமக்கு வந்து ரிச்சா அதிகமா இருக்கு ஆரஞ்சுல? ப்ளீஸ் எனிஒன் டெல் த ஆன்சர். யாருக்காவது தெரியுமா? ஓகே, நான் என்ன சொன்னேன், கேள்வி கேட்கும் பொழுதே என்ன அமிலம் இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னேன் இல்லைங்களா? சோ அப்போ இதுல இருக்கிறது வைட்டமின் சி. ஓகே, சோ அதிகமாக ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் என்பது என்னது? வைட்டமின் சி. சோ அது நம்ம உடலுக்கு ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம். ஓகே, அது போல நம்ம நிறைய டிசீஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சோ ஒவ்வொரு இடத்துல நமக்கு வந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகும். கண், காது, மூக்கு, வயிற்று பகுதி, இப்படி ஒவ்வொரு இடமும் நமக்கு ஏதோ ஒரு வியாதி அப்படிங்கிறது நமக்கு வந்து வரும். அதற்கென்று ஒரு தனியான பெயர் எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கும். சோ நான் ஒரு டேர்ம் சொல்றேன். அந்த டேர்ம் ஆக்சுவலி உங்களுக்கு நீங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா தெரியல. அதுலயே அதுக்குண்டான ரெமிடியும் இருக்கு. பயோரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸால எந்த ஆர்கன், நம்முடைய உடல் பகுதி எது நமக்கு வந்து பாதிக்கப்படும்? பயோரியா. சோ இதுல வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பொருள் நம்ம பயன்படுத்துவோம் இதே டேர்ம்ல. பயோரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ் உடலில் உள்ள எந்த பகுதியில் வரக்கூடிய ஒரு வியாதிக்கு நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு அந்த நேம் கொடுப்போம். இஸ் தேர் எனி ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ்? யாருக்காவது ஐடியா இருக்கா? கண், காது, மூக்கு, தொண்டை, பல்லு, கை, கால், ஏதாவது ஐடியா இருக்கா? ஆல்ரெடி டோல்ட். ஏதோ உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க என்ன பண்ணலாம், ஜஸ்ட் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் திஸ். ஜென்ரலா ஸ்டோரி சொன்னா எல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறீங்க, வந்து ஃபாலோ பண்றீங்க இல்லையா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்? அது போல இதுலயும் நம்ம பங்கேற்கலாமே. பயோரியா அப்படிங்கிறது எங்க வரக்கூடியதுன்னா டீத், பல்லில் வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். இதுலயே நமக்கு ஒரு டூத் பவுடர் இருக்கு. சோ டூத் பவுடர் அப்படிங்கிறது பயோரியா அப்படிங்கிற ஒரு நேம்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 25-30 இயர்ஸ் பேக் எல்லாமே யூஸ்வலா எல்லார் வீடுகள்லயுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு
டூத் பவுடர் அப்படிங்கிறது இந்த பயோரியா அப்படிங்கிற நேம்ல தான் இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு விஷயங்களையுமே நம்ம வந்துட்டு எல்லாத்துலயும் நம்ம சொல்றது நான் எதுக்காக இந்த கொஸ்டின் அப்படிங்கறதே இன்னைக்கு கேட்டிருக்கேன்னா உங்களுடைய பார்ட்டிசிபேஷனுக்காக தான். ஓகே ப்ளீஸ். நெக்ஸ்ட் சாலிட் கார்பன் டை ஆக்சைடு, திட கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னப்பா தெரியுமா? இத நம்ம வந்துட்டு லாஸ்ட் இயர் கிளாஸ்ல கூட படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 8th ஸ்டாண்டர்ட்ல சாலிட் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறதுக்கு உண்டான நேம் ஏதாவது தெரியுமா? சோ இது வந்து ட்ரை ஐஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான் உலர் பனிக்கட்டி. திட கார்பன் டை ஆக்சைடுங்கிறது உலர் பனிக்கட்டி. சோ 3 கொஸ்டின் ஜெனரலா ஆரஞ்சு பழத்துல இருக்கக்கூடிய விட்டமின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் நம்ம பிரைமரியில இருந்தே படிச்சுட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் நமக்கு பயோரியாங்கிற ஒரு டிசீஸ் எந்த ஒரு பகுதியில வரக்கூடிய ஒரு வியாதிக்கு நாம் கொடுக்கக்கூடியது. மூன்றாவது உலர் திடர் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னா என்னன்னு கேட்டோம். ஓகே. சோ நம்ம இப்போ லெசனுக்கு போகலாம். கண்டிப்பா இந்த 3 கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எந்த ஒரு ஜெனரல் எக்ஸாம்லாம் காமன் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா இந்த விட்டமின் சார்ந்தது நம்ம நிறைய இப்போ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்ஸ்லாம் நிறைய வரும். அப்ப இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பண்ணிட்டே இருந்தான்னு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ இதுல நம்ம திரவ அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணி அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஆழம். அண்ட் தென் ரெண்டாவது சொல்லக்கூடியது திரவத்தினுடைய அடர்த்தி. டென்சிட்டினா அடர்த்தி. திரவத்தின் அடர்த்தி எதை நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிம்பிளுக்கு என்னப்பா நேம்? ரோ. RHO ரோ அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, புவியீர்ப்பு முடுக்கத்தம். இந்த 3 தான் நமக்கு இந்த திரவத்தினுடைய அழுத்தத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணிகள். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன் ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதான் ஹைட். நமக்கு வந்துட்டு ஹைட் அப்படிங்கிறது இந்த ஒரு எல்லா பகுதிகளுக்கும் வரக்கூடியது. திரவ அழுத்தம் எல்லா இடத்துலயும் நமக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். கிரியேட் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய நீராகப்பட்டது என்ன ஆகும், ஈக்குவல் பிரஷரோட எல்லா இடத்திற்கும் பரவக்கூடிய ஒரு நேச்சர். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆழம். இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான் நமக்கு டெப்த டிசைட் பண்ணக்கூடியது. ஓகே. டெப்த நமக்கு வந்து ஆழம் நமக்கு அதிகரிக்கும் போது அழுத்தமும் அதிகரிக்கின்றது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணக்கூடிய very simple experiment. I think already everyone know this concept. Is it students? கண்டிப்பா உங்களுக்கு இத பத்தி ஐடியா இருக்கு இல்லையா? 3 பாட்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஹோல்ஸ் இருக்கு. இந்த ஹோல்ஸ நம்மளா இப்ப என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு பாட்டிலுக்கு ஒரு ஒரு போர்ஷன்ல நான் இத வந்து டிசைட் பண்ண போறேன். சோ பாட்டில் நம்பர் 1 அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுல இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கக்கூடியது அண்ட் தென் செகண்ட் ஒன் சென்டர் பார்ட்ல நான் இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பாட்டில் நம்பர் 3 கீழே. சோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது எங்க இருக்கு நமக்கு, சென்டர்ல. அதுக்கும் கொஞ்சம் கீழே இருக்கிறது பாட்டில் 2, பாட்டில் 3 அப்படிங்கிறது பாட்டம் ஆஃப் த பாட்டில். அந்த பாட்டிலினுடைய அடிபாகத்தில் என்ன பண்ணிருக்கோம், ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 3 ஹோல்ஸ் அப்படிங்கறதும் நம்ம ஒரு ஒரு பொசிஷன். நம்ம எதை பத்தி இப்ப இதுல தெரிஞ்சுக்க போறோம், ஆழம். அப்ப ஆழங்கும் போது இந்த ஹோல்ஸ நம்ம ப்ராப்பரா இந்த மாதிரி டிஃபரெண்டா நம்ம என்ன பண்றோம், கிரியேட் பண்ணும் பொழுதுதான் அதற்குண்டான சரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே. சோ ஐ வாண்ட் டு க்ளோஸ் த ஹோல்ஸ் ஆர் அதர்வைஸ் த வாட்டர் வில் பி லீக் அவுட் ஃப்ரம் த holes. So I want to fill the bottle. Yes, first bottle is filled with water. Second bottle also filled with water. And then third bottle. So 3 bottles are
completely filled with water. So holes create பண்ணியாச்சு and then அதுல வாட்டரும் fill பண்ணிட்டோம். இப்ப என்ன செய்யணும்? தண்ணி எப்படி வெளியில வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 ஹோல்ஸையுமே ஒரே பாட்டில்ல கிரியேட்டும் பண்ணிக்கலாம். 3 விதமான பாட்டில்ஸ் எடுத்துக்காம ஒரே பாட்டில்ல டாப் டு பாட்டம் நம்ம ஒரு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணினாலும் இதே மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பட் இட் வில் பி கிளியர் கம்பேர் டு தட். ஸோ அதை விட இது இன்னும் நமக்கு கிளியரா நம்ம இதனுடைய ரிசல்ட் புரியும். ப்ளீஸ் இது இமீடியட்டா ஒரு செகண்ட்ல சேஞ்ச் ஆயிடும். எவ்வளவு சென்டிமீட்டர்ல இந்த தண்ணி அப்படிங்கிறது ரிமூவ் ஆகிறதுங்கிறத நம்ம வந்து எவ்வளவு வேகமாங்கிறத அப்சர்வ் பண்ணுங்க. நான் வாண்ட் டு டேக் த செல்லோ டேப் எடுத்துட்டேன். 010203. சோ ரொம்ப அதிகம், கொஞ்சம் கம்மி, இது ரொம்ப கம்மியான ஒரு போர்ஷன். இந்த லெவல்ல தான் என்ன ஆகுது, நமக்கு அந்த தண்ணியினுடைய வேகம் எவ்வாறு இருக்கு. சோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஆக்சுவலியா என்ன கான்செப்ட், டெப்த் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இல்லையா. சோ we can infer that pressure varies as depth increases. டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பிரஷர் நமக்கு மாறுபடும். பட் தட் சேம் டைம் பர்டிகுலர் டெப்த் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைரக்ஷன். ஸோ ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு அதனுடைய என்னது அழுத்தம் அதிகரிக்கும். ஆனா குறிப்பிட்ட ஆழத்துல அதனுடைய திசையை பொறுத்து மாறும். த ஸ்டீம் ஆஃப் வாட்டர் தட் எமர்ஜஸ் ஃப்ரம் hole that is farther away from the base falls closer due to lower liquid pressure. So இந்த கான்செப்ட் இப்ப புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னது, ஆழம் அப்படிங்கிறது தான். சரிங்களா, அதுக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட்? ஓகே, இன் செகண்ட் கான்செப்ட் டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ். நம்ம என்ன எடுத்துக்க போறோம், இதுல 2 பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல 2 விதமான ஒரு லிக்விட், வேறுபட்ட அடர்த்தி கொண்டது, அடர்த்தி மாறுபாடு. சோ ஒன்று தண்ணீர் எடுத்துக்கலாம், இன்னொன்னு நம்ம வேற ஏதாவது ஒரு ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சோ அந்த 2க்கு உண்டானது என்னது, தண்ணியும் நம்ம குக்கிங் ஆயில் ஆர் கேஸ்டர் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அதனுடைய அடர்த்திங்கிறது அதிகமாக இருக்கும். சரிங்களா, 2 திரவம் ஒரே அளவு, நமக்கு சேம் குவான்டிட்டி, சேம் போத் 2 லிக்விட்ஸ், வாட்டர் as well as ஆயில், ரெண்டும் ஒரே அளவுல எடுத்துக்கும் பொழுது அதே போல நம்ம சேம் பொசிஷன்ல, இப்போ ரெண்டுலயும் சென்டர் பாயிண்ட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, ஹோல்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஹைட்ல நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது இதுல இங்க பாருங்க எவ்வளவு வேகமா வருது. சோ இதனுடைய லென்த் எவ்வளவு தூரம் இருக்கு, இதனுடைய லென்த் நீளம் எவ்வளவு இருக்கு, கம்பேர் டு டூ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ். தண்ணிங்கிறது சமையல் எண்ணெயை விட வேகமா அதுல நம்மளால என்ன பண்ண முடியுது, வெளியில வரத விசிபிளா பார்க்க முடியுது. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னா இது 1/2 சென்டிமீட்டர்லயே பக்கத்திலேயே என்ன ஆகும், கீழே ஓபன் பண்ணி அது வெளியில வருது. ஏன்னு கேட்டா அதுல இருக்கக்கூடிய பிரஷர் அதனுடைய டென்சிட்டி அடர்த்தியை பொறுத்தது. சரிங்களா, இப்போ நம்ம எதை பத்தி படிக்கிறோம், பிரஷர் தான். ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் லிக்விட் பிரஷர் இன் லிக்விட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க மாறுபாடு, அது போல திரவத்தினுடைய டென்சிட்டி அடர்த்தியை பொறுத்தும் அதனுடைய என்னது பிரஷர்ங்கிறது நமக்கு மாறுபடும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே பிரஷர் டியூ டு லிக்விட் காலம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாட்டில்ஸ்ல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி அதை டெப்த்தை டிசைட் பண்ணி நம்ம அதை பொறுத்து என்ன பண்ணுது, தண்ணி அதனுடைய வேகம் மாறுபடுகிறது, திரவத்தினுடைய அடர்த்தியை பொறுத்து எவ்வாறு நமக்கு மாறுபடுகிறது. தண்ணியை விட சமையல் எண்ணெய் என்ன ஆகும், நமக்கு ரொம்ப குறைவான தூரம், தண்ணிங்கிறது நமக்கு எதை விட, சமையல் எண்ணெயை விட வேகமாக வெளிவருகிறது. திரவத்தின் அழுத்தம் அதனுடைய அடர்த்தியை சார்ந்தது. ஓகே, சோ இந்த 2 கான்செப்டும் புரிஞ்சுதாப்பா? Is there any doubt in this 2 concept?
ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தான் பிரஷர் டியூ டு லிக்விட் காலம். திரவ தம்பம் அப்படின்னா என்னது? திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம். சோ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்காதீங்க. அதனுடைய நமக்கு கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு சொன்னா நிச்சயமா எந்த ஒரு டவுட்டுமே வராது. பிரஷர் டியூ டு லிக்விட் காலம். சோ இது எதனால நமக்கு வருதுன்னு கேட்டா, ஒரு திரவ தம்பத்தினுடைய அழுத்தம் எவ்வாறு இருக்கும். சோ ஒரு ஹைட்டான ஒரு பீக்கர்ல என்ன பண்றோம், அதுல தண்ணிய ஃபுல்லா நம்ம ஃபில் பண்றோம். சோ இதுல நம்ம தண்ணிய ஃபில் பண்ணும் பொழுது அதுல ஒரு பிரஷர், அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த இடத்துல, திரவ தம்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல. இதுதான் நமக்கு திரவ தம்பம். சோ அதனுடைய நமக்கு ஒவ்வொன்றும் இதுல பார்க்கணும். குறுக்கு வெட்டு பரப்பளவு, அதனுடைய அடர்த்தி, உயரம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம், கால்குலேட் பண்ண போறோம். சோ பரப்பளவு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஏரியா. ஏ அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இத கன்சிடர் பண்றோம். சோ the cross section of bottom is area of the cross sectionங்கிறது ஏ. டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்ங்கிறத நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரோ அப்படிங்கிற கால் இந்த சைனால நம்ம இத டினோட் பண்றோம். ஹைட், ஹைட் இஸ் ஹெச். ஓகே, சோ ரோங்கிறது டென்சிட்டி, திஸ் இஸ் ஹைட், திஸ் இஸ் ஏரியா. சோ இந்த மூணையும் நம்ம இந்த சிம்பலால தான் என்ன பண்றோம், டினோட் பண்றோம். சோ இத வச்சு நம்ம இப்போ இதற்குண்டான ஒரு சின்ன ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். அப்போ திரவ தம்பத்தில் இருக்கக்கூடிய அடிப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த ஒரு அழுத்தத்தை என்ன சொல்றோம், ஃபோர்ஸ எஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எஃப் அப்படிங்கிறது அதனுடைய உந்து விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரு அந்த பிரஷர். சோ அந்த பாட்டம் ஆஃப் த காலம் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா என்ன இருக்கும், அந்த வெயிட் உடைய லிக்விட் திரவத்தினுடைய எடை, உந்து விசை இஸ் ஈக்குவல் டு அதனுடைய என்ன இருக்கு நமக்கு, எடை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லலாம் நம்ம, mg. ஓகே, mg அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, சோ g அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் சொல்லியிருக்கோம். mங்கிறது மாஸ் இல்லையா. சோ F is equal to mg. சோ திரவத்தின் நிறை என்பது திரவத்தினுடைய பருமன், அதோடைய அடர்த்தியோட நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். சோ get the liquid multiplying the volume of the liquid, that is m is equal to rho v. நிறைய எதால பெருக்கும் போது நமக்கு கிடைக்குது, ரோ அப்படின்னா டென்சிட்டி இல்லையா. சோ அடுத்தது அதனுடைய வால்யூம் அப்படிங்கறத v அப்படின்னு சொல்றோம். அப்ப m is equal to rho v. சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது F is equal to mg is first equation. You want to consider the first equation is F is equal to mg, and then mass m is equal to rho v is second equation. So volume of the liquid அப்படிங்கிறது தான் F. அப்போ area cross section A into height. So that is AH. area into height அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். எதுக்காக, நம்ம இந்த வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்காக. V is equal to AH அப்படிங்கிறது தான் நமக்கு third equation, V equal to AH. So இந்த 3 and 2 நம்ம substitute பண்ணினோம்னு சொன்னா M is equal to rho AH. Equation 3 and
2 இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பிரதியிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது சமன்பாடு 3ல சமன்பாடு 2ஐ நாம் பிரதியிடும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷன் சமன்பாடு m is equal to rho AHங்கிறது தான். Again we want to substitute. This is fourth equation. இந்த fourth first ஓட நம்ம substitute பண்ணணும். First அப்படிங்கிறது என்னது, F is equal to mg. இதுதான் first equation. அப்ப fourth 1ல நம்ம substitute பண்றோம்னு சொன்னா force equal to mg இல்லையா. First equation is in rho AH. So இப்போ இத நம்ம இன்னும் என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்றோம். சோ பிரஷரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. சோ பிரஷர் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. சோ அப்ப த்ரஸ்ட் பை ஏரியா, த்ரஸ்ட்ங்கறத ஃபோர்ஸ் நம்ம சொல்றோம். அப்ப mg பை a. சோ ஃபைனல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா is equal to rho AH divided A. So rho HG அப்படிங்கிறது rho HG சொல்லலாம். So pressure due to liquid காலம்ங்கிறதுக்கு ஃபைனலா நம்ம சொல்லக்கூடிய ஒரு நம்ம கரெக்டான ஃபார்முலா, திரவ தம்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம் அப்படின்னு சொன்னா P equal to H. This is the final formula of pressure in liquid. Okay, P is equal to H and then rho G அப்படிங்கிறது தான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், இதனுடைய pressure அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ரெஷர்ங்கிறது என்னது, நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்றது ஒரு திரவத்தம்பத்தினுடைய அழுத்தம். இதனுடைய அழுத்தம் எவ்வாறு இருக்கும்னா, அதுல அந்த தண்ணீர்ங்கிறது அதே உயரமுள்ள ஏதோ ஒரு லிக்விட் நம்ம எடுத்துட்டு இருக்கலாம். அது கெரோசனா இருக்கலாம், தண்ணியா இருக்கலாம், குக்கிங் ஆயிலா இருக்கலாம். எல்லாம் அதே மாதிரி அடர்த்தியில இருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் நம்ம என்ன பண்ணலாம், தனித்தனியா எடுத்து பண்ணும்போது அதனுடைய ஆழம், அடர்த்தி, புவியீர்ப்பு விசை எல்லாத்தாலையும் தான் நம்மள இது வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல லேர்ன் பண்ணிருக்கோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம இன்னைக்கு பார்த்த என்ன டாபிக்னா ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் த லிக்விட் பிரஷர் அண்ட் லிக்விட்ஸ். நம்ம எந்தெந்த காரணிகள் நமக்கு திரவத்தினுடைய அழுத்தத்தை நிர்ணயிக்கிறது அப்படின்னா ஆழம், திரவத்தினுடைய அடர்த்தி, புவியீர்ப்பு, முடுக்கம். இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண, இத 3க்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், லேர்ன் பண்ணிருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த 3 கான்செப்ட்லயும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொன்றும் எப்படி ஆழம் எது டிசைட் பண்ணுது, அண்ட் தென் அதே போல அதனுடைய அடர்த்தியை பொறுத்து எவ்வாறு மாறுபடுகிறது, அண்ட் தென் தேர்ட் ஒன்ங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம். சோ புவியீர்ப்பு முடுக்கத்தை G அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. சோ இது 3ம் எவ்வாறு இதுல அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, சோ இந்த கான்செப்டை நீங்க படிங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா செகண்ட் we will discuss in next class. ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பாக்குறது வந்து MCQ கொஸ்டின். டென் கொஸ்டின் as usual எப்பயும் கேட்குற மாதிரி இருக்கும். லெசன் நம்பர் 2 மோஷன், இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கோம். 4th டெஸ்ட் இது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் கால்டு ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், டிஸ்டன்ஸ். இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வேகம், திசைவேகம், முடுக்கம், தொலைவு. இது எது வந்துட்டு நம்ம என்னது, இடப்பெயர்ச்சி மாறும் வீதம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், SI யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் ஆப்ஷன் A m,
ஆப்ஷன் பி எஸ், ஆப்ஷன் சி எம் பை எஸ், ஆப்ஷன் டி எம் பை எஸ் ஸ்கொயர். முடுக்கத்தினுடைய எஸ்ஐ அலகு ஆப்ஷன் ஏ எம், பி எஸ், சி எம் பை எஸ், டி m by s square, which is the right answer for SI unit of acceleration. The area under a velocity time graph represents acceleration, displacement, speed, distance. Acceleration, displacement, speed, distance. திசை வேகம் கால வரைபடத்தின் கீழ் உள்ள பரப்பளவு எதை குறிக்கிறது? முடுக்கம், இடப்பெயர்ச்சி, வேகம், தொலைவு. சோ திசைவேக காலம் நம்ம வரைபடம் பார்த்தோம் இல்லையா, வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கிறது. சோ அது எதை நமக்கு வந்துட்டு டினோட் பண்ணுது? ஆக்சலரேஷனா, டிஸ்பிளேஸ்மெண்டா, ஸ்பீடா, டிஸ்டன்ஸா, எது அது டிசைட் பண்ணுது, எதை குறிக்கின்றது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் motion is V is equal to U plus AT, S is equal to UT plus AT squared, 2A is equal to V power of 2 minus U power of 2, T is equal to S is equal to, D option is S is equal to VT. இயக்கத்தின் முதல் சமன்பாடு V is equal to U plus AT, S is equal to UT plus half AT squared. Sorry, here half AT squared, and then C is equal to 2AS V power of 2 minus U power of 2, S is equal to VT, which is the right answer for the first equation of motion. இயக்கத்தினுடைய முதல் சமன்பாடு எது? Fifth question, SI unit of speed, M by S, kilometer by H, meter, C, M, and then D, S. வேகத்தினுடைய SI அலகு M by S, kilometer by H, and then meter, and then S second. So speed, SI unit of speed எந்த யூனிட்டால நம்ம denote பண்றோம்? Slope of a distance time graph gives distance time graph. இது தொலைவு கால வரைபடம். Acceleration, velocity, speed, force, இந்த நாலுல distance time graph slope என்ன கொடுக்கும்? தொலைவு கால வரைபடத்தினுடைய சாய்வு என்பது எதை குறிக்கும்? முடுக்கம், திசை வேகம், வேகம், விசை, இந்த நாலுல எதை நமக்கு குறிக்கின்றது? தொலைவு கால வரைபடத்தினுடைய சாய்வு என்பது. Seventh question, a body is said to be in uniform motion if it covers equal distances in. A body is said to be in uniform motion if it covers equal distance in equal intervals of time, unequal intervals of time, both A and B, none of the above. ஒரு பொருள் சீரான இடைவெளியில் சம தொலைவுகளை கடந்தால் அதன் இயக்கத்தை எவ்வாறு சொல்லலாம்? அழைக்கப்படும். சீரான இயக்கம், சீரற்ற இயக்கம், ஏ மற்றும் பி இரண்டும் மேற்கண்ட எதுவும் இல்லை. சோ இதற்குண்டான சரியான ஆன்சர் யூனிஃபார்ம் மோஷன்ங்கிறது ஈக்குவலான டிஸ்டன்ஸை கவர் பண்ணும் பொழுது நமக்கு என்ன அது இயக்கம்னு சொல்லுவோம். When the velocity of body is constant, its acceleration is positive, negative, zero. Where is ஒரு உடலினுடைய திசைவேகம் மாறாம இருக்கும்போது அதனுடைய முடுக்கம், முடுக்கம்ங்கிறது எப்படி இருக்கணும்? நேரா இருக்குமா, எதிரா இருக்குமா, ஜீரோவா இருக்குமா, அல்லது மாறுபடுமா? ஓகே, சூரியனை சுற்றி பூமியின் இயக்கம்ங்கிறது எதற்கு எடுத்துக்காட்டு? சுழற்சி இயக்கம், அலைவு இயக்கம், வட்ட இயக்கம்,
நேரியல் இயக்கம். Motion of the earth around the sun is an example of rotational motion, oscillatory motion, circular motion, linear motion. So இதுல எந்த மோஷன் நம்ம சூரியனை சுற்றி பூமி இயக்கக்கூடிய ஒரு விஷயம்? The slope of velocity time graphs, displacement, speed, acceleration, distance, திசை வேக கால வரைபடத்தின் சாய்வு, இடப்பெயர்ச்சி, வேகம், ஒடுக்கம், தொலைவு. இது நாலுல எது நமக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் அப்படிங்கறத நமக்கு டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ஈஸியா நம்ம படிச்ச பாடத்துல இருந்து எடுத்ததுதான். ஸோ கரெக்டா எல்லாத்துக்கும் ஆன்சர் ரைட் பண்ணுங்க. இன்னைக்கு நடத்தின சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் அதை பத்தி எகெயின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.